சுட்ட கோழி வந்து இருக்கிறாம், முழு கோழியும் 3 ரொட்டியும் அதோட வந்து மயோனைஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு பேக்கேஜ் வந்து 1600 ரூபாய்க்கு தராங்களாம். சுடுவது சரியான சுடுவது பாருங்க, எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மற்றது வந்து சாஃப்டாகவும் வந்து இருக்கு பாருங்க. பால்கு எடுத்து இப்படியே கிட்ட டிப் பண்ணி மயோனைஸோட சோஸோட இப்படியே சுற்றுவேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே கனிஷ்டன். இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்பாறை மாவட்டம் மருதமுனை என்ற இடத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். என்னதுக்காக அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அக்ரபத்துக்கு போகிற வழியில் ஒரு கடை ஒன்றை கண்டோம். அப்போ இங்கே வந்து ஒரு ஃபுட்டி பிளாக் ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து நிறைய சுட்ட கோழி வந்து தராங்க, அதோட 3 ரொட்டி தராங்க, மற்றது பாபிக்யூ பாபத் எல்லாமே வந்து இருக்கு. நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் முதல் தரம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். சரி மக்களே, இந்த கடையில லொகேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, களுவாஞ்சிக்குடியில இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா HNB பேங்கை வந்து கழிச்சு வந்த உடனே இருக்கு. இந்தியால கல்முனை சைட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா மருதமுனை பெட்ரோல் சைட்டை கழிச்ச உடனே வந்து இந்த கடை வந்து இருக்கு. இங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணத்தான் போறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாங்க. சரி மக்களே, நாங்க இப்ப வீடியோ போகலாம். இதான் வந்து கடையின் என்ட்ரன்ஸ். இவர்தான் வந்து போஸ். இதை பார்த்தா சுட்ட கோழி வந்து ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கு. அவங்கள்ட்ட கேட்போம் இந்த கடையினுடைய ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாரு கேட்போம். வணக்கம் போஸ். வணக்கம். என்னன்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு ஆர்ஜே கனி ப்ளாக் இதுல வந்து வரோம் யூடியூப் சேனல்ல. உங்களோட கடையில ஸ்பெஷல்ண்டா நீங்க என்னது சொல்லுவீங்க? நாங்க வந்து பாபிக்கு செய்யறோம். வந்து ஃபுல் பாபிக்கு வந்து செட் வந்து முழு கோழி 3 ரொட்டி மரக்கறி மயோனைஸ் சாஸ் எல்லாம் அப்படி பேக்கேஜ் உண்டு. 1600 கொடுத்துக்கொண்டு 600 ஓகே. வேற வந்து கடையில ஸ்பெஷல் வந்து கிழங்கு இருக்குது, ஆட்டு பாவத்து இருக்குது, மாட்டிறைச்சி மாட்டு பாவத்து இருக்கு, கீரை வடை சீவல் அப்படி ஐட்டங்கள் இருக்கு, சூப் ஐட்டங்கள் இருக்கு. ஆட்டு சூப்ல வந்து என்னென்ன இது? ஆட்டு சூப் இருக்கு வந்து 200 ரூபா, மாட்டு சூப் இருக்கு வந்து 150 ரூபா. அவ்வளவுதான். வேற ஸ்பெஷல் இன்னும் இல்ல, இனிமேல் ஓகே. உங்களோட கடையில வந்து நாங்க சாப்பிட்டு பார்த்து வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொல்றோம். சரியா? ஓகே. சரி மகளே, இப்ப இவர் வந்து சொல்லி இருந்தார் போஸ் வந்து இவங்களோட கடையில வந்து சுட்ட கோழி வந்து இருக்கிறாம், முழு கோழியும் 3 ரொட்டியும் அதோட வந்து மயோனைஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு பேக்கேஜ் வந்து 1600 ரூபாய்க்கு தராங்களாம். அது மட்டும் இல்லாம மாட்டு சூப் இருக்காம், மாட்டு இறைச்சி வந்து இருக்காம், அதே போல வந்து கிழங்கு தருவாங்களாம், எல்லாமே வந்து தருவாங்களாம். நாங்க எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுட்டி வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோ. மகளே, பார்த்தாலே வந்து தெரியும், எல்லாமே வந்து இருக்கு. உளுந்து வடையில இருந்து சீவல்ல இருந்து மாட்டுறைச்சில இருந்து கிழங்குல இருந்து பாபத் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ண போறோம். அதே போல வந்து இந்தியாவில் வந்து சுட்ட கோழி வந்து ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கு. சரி மகளே, நம்மளோட பாபிக்யூ வந்துட்டு பாருங்க, பாக்குறதுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கு. சாப்பிட்டு அதை விட வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். வாங்க ட்ரை பண்ணி பாப்போம். பாக்குறதுக்கு ஒரு சக்கத்தான ஒரு வெடி அருகி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பசிக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். இன்னும் வந்து நிறைய விஷயம், நிறைய சாமான்கள் வந்து சொல்லியிருக்கிறோம், பாபத் சொல்லியிருக்கிறோம். அதுவும் வந்து வரும். அது வாரத்துக்கு கிடையாது. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. வாங்க வீடியோ போவோம். சரி மக்களே, இப்போ நாங்கள் எதுலேருந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியே தெரியல. இந்தியாவில் ஒரு பக்கம் ஒனியன் இருக்கு, இந்தியாவில் ஒரு பக்கம் லெமன் இருக்கு, அடுத்து மயோனைஸ் இருக்கு, அடுத்து வந்து நான் ரொட்டி வந்து வந்துருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்மளோட பாபிக்யூ ஆர்டர் பண்ண பாபிக்யூவும் வந்து இருக்குது. சரி மக்களே, இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த பாபத்தும் வந்து வந்தது. பாருங்க, பார்க்குறதுக்கே வந்து கிட்ட கொண்டு வாடுங்க. பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மேலுக்கு வந்து கொச்சிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. பாபத் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். கிழங்கும் பாபத்தும் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் வந்து பாபிக்யூவும் வந்துட்டு எல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு குடி என்ற மாதிரி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள்.
இப்போ வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பாபிக்யூ எடுப்போம்னே பார்ப்போம். சுடுவது இப்போ தான் இறக்குனது, அதுலேருந்து கடுமையாக சுடுவது. இப்போ பார்த்தா தெரியும் எப்படி ஒரு சொஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து சாப்பிட்ட பாபிக்யூவிலே வந்து இது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு பாபிக்யூவாக வந்து இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ கிட்ட கொண்டு வரேன் பாருங்கள். சுடுவது சரியான சுடுவது பாருங்கள் எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மற்றது வந்து சாஃப்டாகவும் வந்து இருக்கு பாருங்கள். சாப்பிட்றோம் சரி. அந்த புளிப்போட வேற லெவல் இருக்கு. இதுக்கு லெமன் புளிஞ்சு நாம் வந்து இந்த பாபிக்யூ வந்து சாப்பிடணும். லெமன் புளிஞ்சு வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி ஒரு டேஸ்டியாக வந்து எரிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதோட பாபிக்யூ சாப்பிட்டா கட்டாயம் வெங்காயம் சாப்பிடுவோம். லெமனை பாபிக்யூ எடுத்து இப்படியே கிட்ட டிப் பண்ணி மயோனஸோட சோஸோட பிரியாணி இப்படியே சுற்றுவேன். நான் வந்து பொய்க்கு சொல்லலை, உண்மையாக அந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு. நீங்கள் சிக்கனை வந்து பொரிச்சு சாப்பிட்றதால வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அது இது அப்படின்னு சொன்னா, நீங்கள் சுட்டு சாப்பிட்ற வந்து இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. அப்படிதான் வந்து உண்மையிலேயே வந்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்கிறேன், அந்த அளவுக்கு வெந்திருக்கு. சுட்டா இந்த நம்ம வந்து பொரிச்சா கூட இந்த அளவுக்கு வந்து ட்ரையா வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தெரியா. எப்படி வாங்க வேற லெவல். கட்டாயம் வந்து மருதமுனைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த கடையில் வந்து பாபிக்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலில் இருக்கு. சரி மக்களே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பாபிக்யூவையும் வந்து தந்திரிக்க நான் ரொட்டியையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பாபிக்யூவில் ஒரு பாதியும் சோஸோட டிக் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நாங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறத அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு அதுக்குள்ளே வந்து லெமன் கொஞ்சம் குளிச்சிடுவோம். அதெல்லாம் வந்து டேஸ்ட்டே வந்து. சரி மக்களே, இப்போ வந்து நம்மளுக்கு பாபத்தும் வந்துட்டு பாவத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, வேறு வழியில் வந்து அதுக்கு ஒரு புளி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து புளி இல்லை, குழம்பு தான் தந்திருக்கிறாங்க. ஊரில் தார கிழங்குகளை விட இவங்க தார கிழங்குகள் வந்து சாஃப்டாக வந்து இருக்கு. பார்த்தாலே விளங்கும். பாருங்க மக்களே, இந்த கிழங்கு துண்டை வந்து குழம்போட வந்து டிக் பண்ணி அதோட வந்து பாவத்து துண்டை ஒன்றும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும், அந்த புளியெல்லாம் ஊறி சின்ன ஒரு மனம் தான் இருக்கு. மற்றபடி ஓகே. பாருங்க மகளே, பாபிக்யூவே நம்மக்கிட்ட தான் இருக்கு. நல்லா வெந்திருக்கு. வேறு லெவலில் வந்து இருக்கு. அதோட வந்து புளியை மூறி வேறு லெவல் டேஸ்ட்டும் வந்து தருகுது. சோஸோட வந்து டிக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கும். அடுத்த வந்து பாபத்தை பற்றி சொல்லியிருந்தேன். உண்மையிலே அந்த கிழங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. வேற கடைகளில் புளி தருவாங்க, அதில் வந்து டிக் பண்ணி சாப்பிட்ற நேரம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே வந்து குழம்பு தான் தந்திருக்கிறாங்க. அதோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த கிழங்கோட ஒரு பாபத்துண்ணும் வச்சு சாப்பிடு பார்ப்போம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கு. எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்னஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. சும்மா வந்து எப்படி சொல்றேன், அந்த பூ போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, பூ மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கும் வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. பொய்க்கில்ல, நீங்க எங்கால வந்தீங்கன்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரி மக்களே, இதோட வந்து நாங்களும் வீடியோ எண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். சாப்பாடு நான் வந்து சொல்லித்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் மருதமலர் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.